மணிவண்ணன்கிட்ட இருக்கும்போது ராசுமதுரம் நல்ல பழக்கமா உங்களுக்கு? ராசிமதுரம் தான் என்ன வடிவேல்ட்ட மறுபடியும் சிங்க் பண்ண வச்சுது. ராசிமதுரம் அசிஸ்டன்ட் ஆகும்போது எல்லாம் தலைவர் தலைவர் தலைவர்னு கூப்பிடுங்க. சத்யராஜ் சார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால எல்லாம் இதுங்கெல்லாம் பயங்கர சிங்கில் இருக்குங்க. அப்போ வடிவேல் வந்து சிங்கமுத்து அவரும் வடிவேலாம் அப்போ ரொம்ப க்ளோஸாக இருந்த பீரியடு. அப்போ நான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 2-3 படம் அவாய்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணங்களால அவாய்ட் பண்ண. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்ட்டு ராசிமதுரம் வந்து பார்க்குறேன். மறுபடியும் வடிவேல போய் பார்க்குறேன். ராசிமதுரம் வந்து இந்த சீனில் சவுந்தர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சூப்பராக இருக்குமே வா சவுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. ராசிமதுரம் தான் ஒரு மிக முக்கிய காரணம் நான் மறுபடியும் வடிவேலோட சிங்க் ஆனது. அப்படியா? 100%. ஆனால் நல்ல நல்ல ரைட்டருங்க அவன், சூப்பர் ரைட்டர் அவனும். சினிமாவோட தலையெழுத்து சில நேரத்தில் அப்படி ஆகிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அன்னவாடம் இல்லை, ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தான் ராசுமதுரம். அதாவது வடிவேலுக்கு அத்தனை படங்களுக்கு பிரமாதமாக காமெடி ட்ராக் எழுதியிருக்காரு. நாமதரிலாம் அவருடைய படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீரியஸ் படம். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துங்க. நான் அந்த மாயாண்டி குடும்பம் தரேன், நானும் மயில்சாமி தான் நான் கூப்பிட்டு போகிறேன். அவ்வளோ சீரியஸான படம் அது, அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஆமாம், பெரிய ஹிட்டு, சென்சேஷன். வீராயி மக்கள்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது சொன்னாங்களா, ராசிமதுரம் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒரு கம்பேரிசன் வருதுல்ல உங்களுக்கு, அந்த அளவு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படி இல்லை, அதுதான் மெயின். அதாவது அது ஃபேட்டு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரத்தில் சில ஆளுங்க அப்படி ஆயிடுறாங்க. அந்த டெத்து சொல்கிறேன், இவன் சாக வேண்டிய வயசாகுது.